ஸ்தோத்திரம் ஆண்டவர். வாரும் வாரும் தேவ ஆவியே, வாஞ்சை தீர்க்கும் ஜீவநதி, வாரும் வாரும் தேவ ஆவியே, வாஞ்சை தீர்க்கும் ஜீவநதி. ஆராதனை 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 ஆராதனை, வாரும் வாரும் தேவ ஆவியே, வாஞ்சை தீர்க்கும் ஜீவநதியே, வாரும் 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 தேவ ஆவியே, வாஞ்சை தீர்க்கும் வாஞ்சை தீர்க்கும் ஜீவநதி. அப்படியே ஜெபத்திலே ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே நாம் அவர் பிரசன்னத்தில் இருக்கிறோம். அவருடைய ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். ஐயா, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேவாதி தேவனே, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய பிரசன்னத்தில் மூழ்க, உம்மால் நடத்தப்பட, நீர் விரும்புகிற காரியங்கள் நாங்கள் செய்ய, என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாக நீர் அபிஷேகித்து நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பெந்தெகோஸ் ஞாயிறிலே நாம் இங்கே வந்து கூடி இருக்கிறவர்களாக இருக்கிறோம். Today we are gathered here on the Pentecost Sunday and to hear God's word, to worship him. தேவனை ஆராதிக்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாக நாம் இந்த நாளில் வந்திருக்கிறோம். Pentecost, wind and fire. பெந்தெகோஸ் காற்றும் அக்கினியும் குறித்து இந்த வருகிற 2 வாரங்களிலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இப்போ இருக்கிற நாட்களில் இருக்கிற டெக்னாலஜி தமிழ் எப்படி சொல்லுவீங்க? தொழில்நுட்பம். alright, இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் வளர்ச்சியின் மூலமாக, when we look at the technology of today, we have this technology that harvests wind energy. காற்றினுடைய அந்த பலனை, அந்த அந்த அதன் மூலமாய் வருகிற சத்து, அந்த எனர்ஜி, அந்த எனர்ஜியை அவர்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுவதற்கு, அதாவது நான் இந்தியா தேசத்திற்கு போயிருக்கும் பொழுது, somewhere in central south India, we saw this big huge fans. பெரிய ஃபேன்லாம் இருக்கும். இது எதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து விண்ட் ஹார்வெஸ்டிங் ஃபென்ஸ், காற்றினுடைய அந்த பலனை, அந்த வல்லமையை பயன்படுத்தி அதிலிருந்து மின்சாரத்தை உருவாக்குவதற்கு, டு harvest wind energy and from that to produce electricity. See how wind is so powerful and is such a blessing to mankind even today. காற்று என்று சொல்லும் பொழுது மனிதனுக்கு, நமக்கு எவ்வளவு அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று காற்றை குறித்து பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து, அவர் வருவதற்கு முன்பே அவரை குறித்து பேசப்படுகிற ஒரு முக்கிய காரியம் என்னவென்றால், லூக்கா 3:16 வாசிக்கிறோம். In Luke chapter 3 verse 16 we read about an introduction that is given about when Jesus comes, what he will do. அவர் வரும் பொழுது அவர் என்ன செய்வார் என்பதை குறித்து பேசுகிறது. He shall baptize you with the Holy Ghost and with fire. வாசியுங்கள். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அவர் 2 விதமான ஞானஸ்நானத்தை குறித்து பேசுகிறார். அங்கே we see about 2 baptism, the baptism of water and the baptism of the Holy Spirit and fire. ஜலத்தினால் கொடுக்கிற ஞானஸ்நானம், இரண்டாவதான ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் கொடுக்கிற, பெற்றுக்கொள்கிற ஞானஸ்நானத்தை குறித்து இயேசு வரும் பொழுது, மேசியா வரும் பொழுது, இரட்சகர் வரும் பொழுது இப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை அவர் கொடுப்பார் என்பதை அந்த யோவான் ஸ்நானகன் போதிக்கிறதை, பேசுகிறதை பார்க்கிறோம். John the Baptist preaches and teaches that that is the baptism. இப்படிப்பட்ட ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? If someone like that is going to come, என்னை எப்படி அபிஷேகிக்க போகிறார் என்றால், என்னை எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்றால் நமக்குள்ள ஒரு பயம் வந்து கொடுக்கும். He's going to baptize me with the Holy Ghost and fire. It probably may create a sense of confusion of fear. So, but here we see the concept of wind and fire. காற்றும் அந்த அக்கினியும் இந்த பெந்தேகோஸ் நாளிலே, பெந்தேகோஸ் அந்த நாளிலே இந்த ஜனங்கள் மேல் அறையிலே கூடி இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை மாத்திரமே நாம் வாசிக்க கேட்போம். From Acts chapter 2 verses 1 to 4. When the day of Pentecost had come, they were all together in one place. And suddenly the Bible says, வாசியுங்கள் முதல் வசனம் மாத்திரம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஆங்கிலத்தில் and suddenly, தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? சடுதியாய். எவ்வளவு நாளை காத்திருக்கிறார்கள்? 3.5 வருஷமா இந்த இயேசுவை பின்பற்றி அவருடைய போதனைகளை கேட்டு அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்து வந்து பின்வாங்கி மீண்டுமாய் மறுமலர்ச்சி அடைந்து இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டு அவர்கள் பரமேறுதலை பார்த்து இப்போ காத்திருக்கிறார்கள். These are the same group of people who were with Jesus for 3.5 years, heard his teachings, were part of his ministry, became discouraged after his death, but saw him after the resurrection, and now have seen him ascended, and they have been waiting for 10 days. 10 நாள் எதற்காக காத்திருந்தார்கள்? அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பிதாவின் வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆனா முதல் நாள் போகிறது, 2வது நாள் போகிறது, 3வது நாள் போகிறது, 4வது நாள் கடந்து செல்கிறது, 5வது நாள் வந்த பிறகு என்ன செய்யறது? பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். Right? On the 5th day, what do? Nothing is happening, so we just pack our bags and go back home.
very frustrated, very what is happening. ஆனால் இந்த ஜனங்கள் காத்திருந்தார்கள். எப்ப எந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னது காத்திரு. The Lord just said wait for the gift of the Father, for the promise of the Father to be fulfilled. காத்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒன்று கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே scripture says as they were gathered together suddenly that happens. நோட்டீஸ் கொடுத்து போஸ்டர் அடிச்சு இந்த தேதியில இந்த டைம்ல ரிவைவல் மீட்டிங் நான் செய்ய போறேன் ஆண்டவர் சொல்லலை. The Lord did not set out a poster and say this is the time, this is the day, I'm going to pour the Spirit on you. You just wait and it will happen suddenly. எதிர்பாராத நேரத்தில் இந்த நேரத்தில் தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும், இந்த வகையில் தான் நடக்கும். அவர்களால் கணிக்க முடியாத விதத்தில் அங்கே வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில் கடந்து வந்தார். The Spirit of God came in their midst in that moment and scripture says suddenly they came. இரண்டாவது வசனத்தை மாத்திரமே வாசிப்போம். And suddenly there came from heaven a noise like a violent rushing wind, and it filled the whole house where they were sitting. வாசியுங்கள். அப்பொழுது பலத்த ஒரு காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் உட்கார்ந்த இருந்த அந்த வீடு முழுவதும் அந்த நிரப்புதலுக்குள்ளாக கடந்து சென்று பார்க்கிறோம், வாசிக்கிறோம். We hear that the scripture says that the whole house was filled. But what was happening? அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது there came a mighty rushing wind. தமிழ் என்ன போட்டிருந்துச்சு அழகா? ஒரு பலத்த காற்றின் முழக்கம். A sound of a mighty rushing wind. இந்த காற்று இவர்களை அழிக்கும்படியாய் வரவில்லை. This wind does not come to destroy. இந்த சுழல் காற்றுன்னு சொல்லுவீங்களா? All right, you say about these hurricanes and these major winds that comes, it passes through a section or an area or a city, it destroys everything. சில காற்றுகள் ஒரு பகுதிகளுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது, ஒரு பட்டணங்களோ ஒரு கிராமங்களுக்குள்ளாக ஒரு பகுதிகளுக்குள்ளாய் கடந்து சென்ற பொழுது, அந்த காற்று கடந்து சென்ற பிறகு எல்லாமே அழிந்து போகிற ஒரு நிலையிலே காணப்படும். ஆனால் இந்த முழக்கம், இந்த காற்று அந்த இடத்திற்குள் கடந்து வருகிறது. The wind comes into that place not to destroy. அழிப்பதற்காக அல்ல, அங்கே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு, ஒரு அளவோடு பலமாயிருந்தாலும் ஒரு அளவோடு அங்கே கடந்து வருகிறார் என்று பார்க்கிறோம். As much as the Spirit of God, the power of the mighty rushing wind was greatly powerful, but it comes at a measured level where they can still experience it. சில பேருக்கு ஃபேனை வந்து 5ல் வைத்தா ரொம்ப வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். Some of us when we put fan on 5 we feel ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் பார்க்கவே பயமாக இருக்குது, 1ல் வைங்க அப்படின்வாங்க. இங்கே வந்து ஃபேன் இல்லை சொன்னதுனால பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். மெயின் செஞ்சுரியிலாம் கொஞ்சம் ஃபேன் இருக்குது, இலாஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ காற்று வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த காற்றாய் அங்கே கடந்து வருகிறார்னு பார்க்கிறோம். The Spirit of God comes as the wind into that place. He comes as a mighty rushing wind, but not to overpower and to destroy that place, but he comes at a measured level as a mighty rushing wind into that place. But this Spirit of God has been exemplified or explained as a wind even from the beginning. ஆதியிலிருந்து கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்றை போல அவர் வருகிறார் என்பதை நாம் ஆரம்ப நாட்களிலிருந்து வேதத்தை ஆதியிலே வாசிக்கும் பொழுதிலிருந்து நாம் கவனிக்க முடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இதை தான் நாம் வாசிக்கிறோம். In Genesis chapter 1 verse 2, the scripture speaks to us this: the earth
was formless and void, and darkness was over the surface of the deep. வாசியுங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. நன்றிமா, கொஞ்ச நேரம். அப்ப பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஐயோ ரொம்ப மோசமா இருக்கு. When you look at the situation, it looks hopeless, just something that cannot be mended or rectified. இது இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் என்ன செய்யணும்? ஒதுக்கிட்டு புதுசாக ஏதாவது செய்யணும். தீஞ்சி போயிருச்சு, என்ன செய்வீங்க? மேக்கப் பண்ணி மறுபடியும் ஏதாவது செஞ்சு சமைக்கலாமா? முடியாதுல்ல. தீஞ்சி போச்சுன்னா தீஞ்சி போச்சு அப்படின்னும். Alright, when something is completely burned, it's done, cannot be used again. So what do we do? But the Lord looks at the formless and the void and the darkness that was over the surface of the earth, and the Lord is moving in that place. ஒழுங்கின்மையும் வெறுமையான ஒரு சூழ்நிலையிலே, இருள் அங்கே ஆளுகை செய்கிற ஒரு நிலையிலே, அந்த ஆழத்திலே அந்த இருள் காணப்படுகிற நேரத்திலே வேதம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். The scripture says, and the Spirit of God was moving over the face of the waters. The Spirit of God, the word that is used there is ruach, the breath of God. ருவாக் என்ற வார்த்தை ஹீப்ரேயர் மொழியில, அதாவது தேவனுடைய சுவாசம் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்ததா. எதை பார்த்தும்படியாய், எதை செய்யும்படியாக, இந்த சூழ்நிலைக்குள்ளாக எப்படி நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், தேவ சுவாசம் அங்கே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We see and hear that the Spirit of God, the breath of God, the ruach of God was just hovering over the waters, wanting to bring transformation. இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளை ஒரு சில சூழ்நிலைகளில் இதில் எப்படி தான் மாற்றம் வருமோ எனக்கு தெரியல. You may be in certain situations just seated and thinking, I just don't know how I can see a solution in this problem. I'm not able to find an idea of how to solve this. இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி ஒரு தீர்வு காண முடியும் என்பதை ஒரு தீர்வு காண முடியாத சூழ்நிலையில எல்லாம் போச்சுங்க, எல்லாம் முடிஞ்சு போன ஒரு சூழ்நிலைங்கன்னு சொல்லுகிறோம். We may be seated and thinking everything is lost. I'm just here to do my religious duties and go back home. நான் என்னுடைய மத காரியத்தை நான் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லி செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு போவதற்கு ஒரு சடங்காச்சாரமாய் நான் வந்திருக்கிறேன். We just lost it. But the Spirit of God who was hovering over the waters is here, is in your life. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் முடிஞ்சு போகல என்று சொல்லுகிறார். எல்லாம் முடிஞ்சு போகல. Everything is not lost. ஐயோ, நான் ஜெபித்து சோர்ந்து போயிட்டேங்க. I have prayed and prayed and prayed. I become so frustrated, I have stopped praying. ஜெபிக்கிறதை விட்டுட்டேன். இதற்காக ஜெபிக்கிறதே இல்லை. பொதுவான காரியத்துக்காக ஜெபிப்பேன், சாப்பாடுக்காக ஜெபிப்பேன், வேற எதற்காக ஜெபிப்பேன். ஆனால் ஒரு சில காரியங்களை நம்ம விட்டுறோம். Some matters that we have become so frustrated in our prayers that God doesn't seem to be answering. சடுதியாய் பதில் வந்தது. Suddenly the answer came. Suddenly, and the Spirit of God who was hovering over the waters brought about transformation, as we see in the work of creation. அந்த சிருஷ்டிப்பின் செயலிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளான சூழ்நிலைக்குள்ளாக அவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தது மாத்திரமே அல்ல, சூழ்நிலையை மாற்றி அமைக்க அவர் வல்லவர் என்று விசுவாசிக்க வேண்டும். We must be people who are believing that God is able to bring transformation and change into a situation that seems hopeless. He is at work even today. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை.
அவர் தூங்க போறதில்லை, அவருடைய வேலை செய்து கொண்டே தான் இருக்கிறார். He continues to do his work. அவருடைய செயலிலே பங்கு கொள்ள நாம் ஆயத்தமா? Are we here to be part of that work? அப்ப ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், தேவ சுவாசம், தேவ மூச்சு. அதற்கு பிறகு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, and we go on as we read about the breath of God in Genesis chapter 1, we go on to Genesis chapter 2 verse 7. The scripture says, then the Lord God formed man of dust from the ground. வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, நன்றிம, மனுஷனை உருவாக்கி விட்டார். The Lord God had formed man out of the soil of the earth. அந்த மண்ணினாலே உருவாக்கி அவனுக்கு என்ன இருக்கிறது? இப்ப உருவம் இருக்கிறது, உறுப்புகள் இருக்கிறது. The man has been formed, he has an appearance, the physical body, he has the body parts. கை இருக்கா? இருக்கு. கால் இருக்கா? இருக்கு. கண் இருக்கா? தலை இருக்கா? முடி இருக்கா? எவ்வளவு நீட்டுக்கு இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா இருக்கு. சரீர உறுப்புகள், உருவங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்ட நிலையிலே ஆதாம், அல்லது நம்முடைய பாஷையில சொன்ன ஒரு பொணமாக தான் படுத்திருக்கிறார். He is just lying there as a dead body. He's created, he's made already, but something is missing. ஒரு காரியம் அங்கே குறைவாய் இருக்கிறது, ஒரு காரியம் அங்கே இன்னும் வரவில்லை. One thing has not come. He has the appearance of being alive. ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான், ஆனால் அவனுக்குள் ஒரு குறைவு இருக்கிறது. அந்த குறைவை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அந்த குறைவை நிறைவேற்றும்படியாக அவர் அடுத்தபடியாய் செய்கிற காரியத்தை வாசிக்கிறோம். We see the next thing he does. What God does in that moment is, then the Lord God formed man from the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and man became a living being. வாசியுங்கள், முழுவதும் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் என்ன செய்தார்னா ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். தேவனுடைய சுவாசம், the breath of God was breathed into Adam's nostrils. ஆதாமுடைய அந்த நாசிக்குள்ளாக ஊதப்பட்டது. அந்த நாசிக்குள்ளாய் தேவனுடைய சுவாசம் நுழைந்து செத்து போன நிலைமையில் காணப்பட்ட அந்த சரீரத்திற்குள் உயிர் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The breath of life entered into this body that was just lying there, and it gave life to the whole body. அந்த ஜீவன் அந்த சரீரத்திற்கு ஜீவனாய், அவன் வேதம் சொல்கிறது ஜீவ ஆத்துமாவாய் ஆனான். He became a living being. அந்த சுவாசத்துல தான் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We are still living by that breath that was breathed into it. இன்னைக்கு நல்ல ஒரு இழுத்து ஒரு மூச்சு விடுங்களேன். breathe deep. விட்டுருங்க, அப்படியே போயிடாதீங்க. Okay, see the breath. இது டெய்லி, every moment, every second நம்ம சுவாசிக்கிறோம். ஆனால் அது அவ்வளோ விசேஷமானதுன்னு மறந்துட்டு விசுவாசிக்கிறோம். We breathe without even realizing as much as how precious is this breath of life. நம்ம அடக்க ஆராதனைகளுக்கு போகும் பொழுது, when we go for funeral services, அங்கே எல்லாரும் சுவாசித்து ஆராதித்து தேவனை துதித்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு சரீரம், ஒரு சடலம் மாத்திரம் அங்கே பார்க்கிறதுக்கு அதே மாதிரி தான் இருப்பாங்க. The body that is lying there in a funeral looks the same. நேத்து தான் பார்த்து பேசியிருப்போம். Yesterday probably we just sat and talked to them, and today everything looks the same, but there's no breath of life. அவர்களுக்குள் அந்த ஜீவ சுவாசம் இல்லாமல் போனதனால அவர்களுக்குள் உயிர் இல்லாத ஒரு நிலையில் காணப்படுகிறான்னு பார்க்கிறோம்.
அப்ப தேவன் உருவாக்கும் பொழுது, மனிதனை உங்களையும் என்னையும் உருவாக்கும் பொழுது அவருடைய சாயலில் உருவாக்கினார் என்று சொல்லுகிறோமே, அவருடைய சாயல் அவருடைய சுவாசம். His image is the breath that he breathed into us, the fullness of life that he gave into us. அந்த ஜீவன், அவருக்காக ஜீவிக்கிற அந்த ஜீவியம் நமக்கு கொடுத்தாரே, அவருடைய சாயலில் நம்மை உருவாக்கி இருக்கிறாரே, இந்த தேவாதி தேவனுடைய சுவாசத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். யோபிலே 33:4 இவனமாய் சொல்கிறது. Job chapter 33 verse 4, the Bible says, the Spirit of God has made me, the breath of the Almighty gives me life. வாசியுங்கள். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். எப்போ உண்டாக்கினார்? அவர் எனக்கு சுவாசம், அவர் தான் எனக்கு ஜீவன். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். வாசியுங்கள் தொடர்ந்து. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. யோபு, அதை யோபுல நாம் வாசிக்கிறோம். We read that in the book of Job and we acknowledge, yes, it is God's life, it is God's breath. தேவனுடைய ஜீவனும் தேவனுடைய சுவாசத்தின் மூலமாய் நாம் ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் பாவத்தின் நிமித்தம், because of sin, man has lost the fullness of life that God breathed into man. தேவன் விரும்பின இந்த ஜீவன், பரிபூர்ண ஜீவனை நாம் பாவத்தின் நிமித்தம் இழந்தவர்களாக காணப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். தேவன் அவருடைய சுவாசத்தை கொடுத்தார், ஆனால் அந்த சுவாசத்தை பயன்படுத்தி மனுஷன் பாவமான காரியங்களை செய்யும்படியாக செயல்பட்டு விட்டான் என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் 37 அதிகாரத்திற்கு போகும் பொழுது, when we go to the book of Ezekiel chapter 37, God speaks to the prophet Ezekiel. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் பார்த்து பேசுகிறார் என்று பார்க்கிறோம். 37:5 ஆண்டவர் சொல்லுகிறார், thus says the Lord God to these bones, இந்த எலும்புகள். எந்த எலும்புகள்? எப்படிப்பட்ட எலும்புகள்? What type of bones were that? They were dry bones. Not only dry bones, completely dry bones. உலர்ந்து போன, முற்றிலும் உலர்ந்து போன எலும்புகளின் பள்ளத்தாக்கு. ஒரு எலும்பு அல்ல, ஒரு எலும்பு கூட அல்ல. It was not only one bones of a human being alone, but it was a valley. ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும். அப்ப ஆண்டவர் அந்த தரிசனத்தை மாத்திரமே அல்ல, அவரை அந்த தரிசனத்திற்குள்ளாய் கடந்து சென்று பார்க்க சொல்றாரு. என்ன தெரியுதுப்பா உனக்கு? வாட் டு யூ see? என்ன தெரியுது? ஆண்டவரே, பார்க்கிற இடம்லாம் எலும்பா தெரியுது ஆண்டவரே, எலும்பு கூடாய் தெரியுது ஆண்டவரே. every place I see dry bones. every place I see dry bones. ஆண்டவர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? Will these dry bones live? எசேக்கியேல் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, அது உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. You know, I don't know. We see situations in our Christian life seems to be very much like dry bones. ஒரு வெளி தோற்றமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, ஆனால் உள்ளுக்குள்ளே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது டின் கோசம். Right? When the external looks very Christian, very godly, very nice, but within, when we see, it's an empty tin of cans. Something is missing. Dry bones within. Dry bones. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். It's white washed tombs. வெளியே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், நல்ல கல்லறை. உள்ளுக்கு தோண்டி பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்கு. என்ன இருக்கும்? அழுவி போன மோசமான சூழ்நிலையில வாழ்கிற ஒரு சூழ்நிலையை பார்ப்போம். we see a rotten situation. அந்த விதமான ஒரு பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் அவரை கொண்டு சென்று, இதுதான்பா உங்க நிலைமைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொண்டு வந்திருந்தா ரொம்ப வேதனையா இருந்திருக்கும். If the Lord were just to take prophet Ezekiel to that place and just to show him, this is the situation in the valley of dry bones, this is the nation of Israel, this is who you are, this is what is happening to you, and the Lord says, end of the show,
let's go back. Thank God, God didn't do that. Praise God for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதோடு முடித்துட்டு போகாமல் 5வது வசனத்திலே சொல்லுகிறார், behold, I will cause breath to enter you that you come to life. வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணேன். ஆதியில எப்படி ஆதாமுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணேனோ, the way I let breath enter into Adam, I'm going to do it again. நான் மீண்டுமாய் செய்ய போகிறேன். வாசியுங்கள். அப்பொழுது உயிர் அடைவீர்கள். You will become alive. 9வது வசனம் 10வது வசனத்தில் ஆண்டவர் தொடர்ந்து சொல்கிறார், and then he said to me, ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து பேசுகிறார். God is speaking to Ezekiel and said to me, prophesy to the breath, prophesy, son of man, and say to the breath, thus says the Lord God, come from the four winds, O breath, and breathe on these slain that they come to life. 9வது வசனம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே காற்று திசை நான்கிலும் வந்து கொலை உண்ட இவர்கள் உயிர் அடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பேசு, உயிர் அடையும். breathe and they will become alive again. 10வது வசனத்தில், so I prophesied. ஆண்டவர் சொன்னதை எசேக்கியேல் செய்கிறார், விசுவாசிக்கிறார். பள்ளத்தாக்கை மாத்திரம், அந்த எலும்புகளை மாத்திரம் பார்த்திருந்தா சூழ்நிலை மாறாது. If you are only to see the dry bones, your perspective will never change. Your thoughts, our mindset will never change. நம்முடைய மனநிலை மாறாது. எப்படிதாங்க ஆங்கிலிக்கன் சர்ச்சுங்களா அப்படின்னு சொல்லுவாங்களே. And people look at the Anglican church, நம்மளாம் ஆங்கிலிக்கன் வலிக்கணும். We all feel, we should feel. மெயின்லைன் சர்ச்சஸ்ல ஆவி இல்லைன்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள். அதில் நம்ம ஆளுங்களே சொல்லிக்கிறோம். We ourselves will make that statement, say, though in the mainline churches there's no Holy Spirit. Dry bones. ஆமா சாமி சொல்லி நாமளும் அதை ஒத்துக்கிறோம். We also agree and say, yeah, that's it now. But the Lord says no. Dry bones இருந்தாலும் எழுப்புவதற்கு ஆண்டவர் வல்லவர். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்காய் இருந்தாலும் கர்த்தர் எந்த சூழ்நிலை, அது ஆங்கிலிக்கன் சர்ச்சோ வேற சர்ச்சோ எந்த சபையா இருந்தாலும் அந்த சபைகளுக்குள்ளாக தம்முடைய ஜனத்திற்குள்ளாக அவருடைய ஆவியை அனுப்புவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். The Lord is ready and prepared to send His Spirit into His churches, into His congregations, into His people. In the midst of the smallest gatherings, the Spirit of God is at work. So Ezekiel saw dry bones, he heard the voice of God. எசேக்கியேல் அந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கையும் பார்க்கிறான். இன்னொரு பக்கத்தில் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தீர்க்க தரிசனம் உரை, ஸ்பீக், prophesy, pray, you do what I am asking you to do. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கிலே ஆண்டவரே உயிர் அடையுமா? இது முடியுமா ஆண்டவரே? நடக்காத காரியம். நாம் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் எசேக்கியேல் அப்படி அல்ல. We probably would have stood there and advised God, Lord, don't you see it is beyond repair. It is beyond salvation. It cannot be done, Lord. We probably would have preached to God, advised God in that moment. But Ezekiel listens to God and he says in verse 10, 10வது வசனத்திலே சொல்லுகிறார், so I prophesied as he commanded me. வாசியுங்கள்.
எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் சொன்ன வண்ணம் ஆண்டவர் சொன்னதை நான் செய்தேன்பா. நான் ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்தேன். அவர் சொன்னதை நான் செய்ததினால என்ன நடந்தது? வாசியுங்கள். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள், பாருங்க, இதற்கு முன்ன என்ன உருவாயிருச்சுன்னா அந்த சரீரம்லாம் உருவாயிருச்சு. ரைட்? உருவாயிருச்சா இல்லையா? உருவாயிருச்சு. பாடி, எலும்பு, தோல், சதை, தசை எல்லாம், எலும்பு எல்லாம் கூடி நல்ல நிற்கிறாங்க. ஓகே, படுத்திருக்கிறாங்களோ நிற்கிறாங்களோ, ரைட்? பட் எல்லாம் உருவாயிருச்சு. மீண்டுமா என்ன குறை? ஆதி ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆண்டவர் உருவாக்கும் பொழுது என்ன குறைவா இருந்துச்சு? அந்த ஆவி, அந்த சுவாசம், the breath that was missing in Adam when he was created. That same breath now comes to give life in the valley of dry bones. And scripture says to us, so I prophesied as he commanded me, and the breath came into them, and they came to life and stood on their feet, an exceedingly great army. வாசியுங்கள். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆவி எங்கே பிரவேசித்ததோ அங்கே சேனை உண்டாகுகிறது. ஹல்லேலூயா. Where the Spirit of God enters, there an army arises for the glory of God. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் ஒரு உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்காய் அல்லது தேவனுடைய சேனையாய் எழும்பி பிரகாசிக்கிற திருச்சபையாய் இருக்கிறதா? Today our churches, are we a church that is a valley of dry bones? Or a church that lives out as God's army, as God's people, working in His kingdom for the extension of His kingdom. அவருடைய ராஜ்யத்தில் கிரியை செய்து அவருடைய ராஜ்யத்தின் பெருக்கத்திற்காக செயல்படுகிற ஒரு திருச்சபையாய் நாம் காணப்படும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அவருடைய ஆவியை அனுப்பி, அவருடைய ரூவாவை அனுப்பி, அவரை காற்றை அனுப்பி நம்மை பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறார். The Lord sends His Spirit. He desires to send His Spirit into us, into our lives, into our church. Jesus says, I came that they may have life and life in its fullness. அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். நமக்கு அது போதும், அப்பா நல்லா உயிரா இருக்கிறேன்ப்பா, மூச்சு விடுறேன், பசியாரிட்டேன், நல்லா இருக்கு அப்படி, அது இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, அது போதாது. That is not enough. அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து என்று சொல்கிறார். I want you to experience fullness of life. We limit God, we stop God, we put ourselves in a box or God in a box. தேவனை ஒரு பெட்டிக்குள்ளாவது அல்லது நாமே ஒரு பெட்டிக்குள்ளாவது வைத்துக் கொள்ளுகிறோம். கடைசியில் போடுற அந்த பெட்டி இல்லை, இன்றைக்கே நம்ம ஆண்டவரை தடை பண்ணுகிற பெட்டி. It's not the box at the end of our lives, but the box that we box ourselves in. முடியாத ஆண்டவரே, இதெல்லாம் ஆகாது. உயிர் அடையுமா? எல்லாம் ஆண்டவரே, அதெல்லாம் முடியாது. உங்களை பயன்படுத்த முடியுமா ஆண்டவரே? ஆமாமா, பக்கத்தில் இருக்கிறாங்களா, அவங்கள ஆண்டவர் நல்லா பயன்படுத்துவார். Can God use you? Yes, God can use my neighbor, we will say. We limit God again and again and again and just live in the valley of dry bones. அந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே நாம் வாழ்ந்து அதிலே சுகமாயிருச்சு. அதான் 2 தீமோத்தேயு 3:5 வாசிக்கும் பொழுது தேவ பக்தியின் வேஷத்தை குறித்து வேதம் பேசுகிறது. When you read in 2 Timothy chapter 3 verse 5, scripture says, having a form of godliness but denying the power thereof, from such turn away. Scripture reminds us. வாசியுங்கள். தேவ பக்தியின் வேஷம். பக்கத்தில் பாருங்களேன், கிறிஸ்துவங்க மாதிரி தெரியுறாங்களா? விசுவாசி மாதிரி தெரியுறாங்க? நல்ல விசுவாசி மாதிரி தெரியுறாங்களா? என்ன பாருங்களேன், அங்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? நல்ல பயபக்தியான ஒரு ஊழியர் மாதிரி தெரியுதா? When you look at one another, when you look at me with my robes and so godly, wow. தேவ பக்தியின் வேஷம் இந்த கேட்ல நுழைஞ்ச பிறகு வரும்.
கேட்டில் நுழைஞ்ச உடனே திடீர்னு ஒரு தேவ பக்தின்னு ஒரு வேஷம் அப்படியே அந்த முகமூடி மாதிரி நான் போட்டுட்டு வந்துடுவோம். பயபக்தி பேச்சில் என்னங்க அடக்க உடக்கம், கணவன் மனைவியை பார்க்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பேசினா நல்லா இருக்குமே, இங்கே மட்டும் பேசுகிறீங்க. பாஸ்டர் சர்ச்சை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா நல்லா இருக்கும் பாஸ்டர். The way we put up a facade, an impression of godliness in certain locations, whether it be in the church or in certain situations. Husbands and wives looking at each other and thinking, I wish you would speak to me in such manner in all times. If you were so loving in every situation, only in church you become so godly, so caring, so loving, very careful with our words, very polite. A form of godliness. But what is missing is the power of God. அங்கே குறைகிற இல்லாத ஒரு காரியம் என்னவென்றால் தேவ வல்லமை. அவருடைய வல்லமையோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. The life and the power. A form of godliness, but scripture says denying its power. தமிழ்ல எப்படி போட்டிருக்கோம்? மறுதலிக்கிறார்கள். It is not that they ignore or unaware. இவர்கள் அறியாத ஒரு காரியம் அல்ல, அவர்கள் இந்த வல்லமை இருக்கிறது என்று தெரிந்தும் அதை மறுதலிக்கிறார்கள். They are people who deny, who don't want this power, don't want to accept this power, don't want the work of the Spirit of God in our lives, maybe because of bad experiences. சில நேரங்களில் தவறுதலான அனுபவங்கள், கெட்ட அனுபவங்களை கடந்து சென்று வந்ததுனால நாம் இதெல்லாம் சரியில்லைங்க. நான் ஒரு முறை என்னுடைய ஆரம்ப நாட்களில், ஊழிய நாட்களில், என்னுடைய நண்பருடைய அம்மா அவங்க ஆண்டவர் அறியாதவங்களாக இருந்தாங்க. அப்போ எங்களுடைய சபையில் ஒரு சுகமளிக்கும் எழுப்புதல் கூட்டம் நடத்தும்படியாய் ஒரு ஊழியர் வந்திருந்தார் இந்தியா தேசத்திலிருந்து. There was once upon a time in my younger days in ministry, I took my friend's mother for a healing meeting in a church. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களை கூட்டிகிட்டு போனது. முடியும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வரேன்ட்டாங்க. ஹஸ்பண்டும் அனுமதிச்சிட்டார். ஹஸ்பண்ட் அப்போ ஒன்றும் ரட்சிக்கப்படலை. அப்போ இவருங்க சபைக்கு போயிட்டு பிரசங்கத்தெல்லாம் கேட்டுட்டு ஊழிய நேரத்தில் முன்னுக்கு போயிட்டாங்க. she went for time of ministry. போயினோடனே விழுந்துட்டாங்க. அப்பா praise the Lord, ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நினச்சிட்டேன். Okay, so she went, she was prayed over, she fell down. I was so happy that wow, she has been saved in that sense. பின்னால் வந்தோன்னே கேட்டேன், எப்படிமா இருக்கு, எப்படி ஆண்டி இருக்கு, எப்படி இருக்கிறீங்க? என்ன ஐயா அந்த ஆள் அப்படி தலையை வச்சு அமுக்கிட்டாரு அப்படின்னாங்க. அவர் அமுக்கில் எனக்கு மயக்கமே நான் விழுந்துட்டேன்னாங்க. She just said that the person who was praying for her pressed her head so hard that she just fainted as he was praying for her. நான் சொன்னேன், இவங்க தான் கதை ஓடுறாங்கன்னு பார்த்தா இன்னும் 2-3 பேர் அதே கதையை சொன்னோன்னு நினைச்சேன். நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கிறோம் போல. இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? இதெல்லாம் பொய்யுங்க, திஸ் இஸ் ஆல் நாட் ட்ரூ, இதெல்லாம் ஏமாந்துடாதீங்க. தவறுதலான காரியம் நடக்கிறதுனால, செல்லாத நோட்டு இருக்கிறதுனால எல்லா நோட்டு செல்லாமல் போயிருமா? பொய்யான காரியங்கள் இருக்கிறது, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். There are deceptive things that are happening. We need to be discerning, but don't close the door to the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களுக்கு நம்முடைய வாசலை மூடிடக்கூடாது. அவர் செய்கிற செயல்களை அவர் தொடர்ந்து செய்கிறார். அவருடைய வல்லமையை நாம் மறுதலிக்க கூடாது. காற்று வீசும் பொழுது ஒரு பட்டத்தை போல அந்த காற்று எங்கே வீசுகிறதோ, அவர் எப்படி நம்மை நடத்துகிறாரோ, like a kite which is blown away by the wind, we must be able to surrender our lives to Almighty God and say, God, lead me. நடத்துங்க ஆண்டவரே. ரூவாக் என்று சொல்லும் பொழுது ஒரு புதுப்பிக்கிற ஆவியா இங்கே வருகிறார். ரூவாக் comes as a renewing spirit. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமையா இருக்கிறதே, ஒரு குறைவா இருக்கிறதே, இன்னுமோ ஒரு குறைவு இருந்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதே என்று சொல்லும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையிலே செயல்படும்படியாய் வருகிறது. Spirit of God comes. யோவான் 3:8 ஆண்டவர் நிக்கோதிமோ என்ற ஒரு மனுஷன் இடத்துல பேசுகிறார். இந்த நிக்கோதிமோ தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷன். Jesus speaks to this man called Nicodemus. He was a very godly man.
a Pharisee, a religious leader. அவன் தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷனாய் இருக்கிறான். அவன் தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் ஒவ்வொன்றையும் கருத்தாய் கவனித்து செயல்படுகிறவன். Is a man who listened or knew the word of God, the laws of the Lord, and obeyed it with very careful care. Everything must do correct. இப்படி செய்யணும், இப்படி உடுத்தணும், எப்படி பேசணும், இதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடணும், இதெல்லாம் கருத்தாய் செய்கிற ஒரு மனுஷன். தேவ பக்தியின் ரூபம் இருக்கிறது. He has the form of godliness. But then Jesus speaks to him and says this word that shocks him. அவனுக்கு ஒரு அதிர்ச்சி உண்டாக்குகிற ஒரு காரியத்தை அவன் சொல்கிறார். You must be born again. நீ மறுபிறப்பு அடைய வேண்டும்பா, நீ மறுபடியும் பிறக்கணும். ஆண்டவரே, எனக்கு வயசாயிடுச்சு, நான் ஒரு பரிசேயன், வேதத்தை நன்றா அறிந்திருக்கிற ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட எண்ணங்களோடு அவங்க நிற்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். யூ மஸ்ட் பி born again. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவரே, இத்தனை வருஷமா எத்தனை பரம்பரையா கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் நாங்க, எங்களை பார்த்து நீங்க எப்படி சொல்றீங்க? கோபம் வருமா வராதா? Won't we get angry being born into a Christian family years after generations after generations after generation? எங்க தாத்தா கிறிஸ்துவர், அதனால நான் கிறிஸ்துவர். உங்க தாத்தா டாக்டர்னா நீங்க டாக்டரா? இல்ல, நாம் தனிப்பட்ட விதமா இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We must accept the Lord as our savior, personal savior, each and every one of us. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நீங்க ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுவது மாத்திரமே இல்லை, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த நிக்கோதேமோடு பேசும் பொழுது யோவான் 3:8 ஆண்டவர் சொல்லுகிறார், in John chapter 3 verse 8 scripture says, the wind blows where it wishes and you hear the sound of it, but do not know where it comes from and where it is going. So is everyone who is born of the Spirit. வாசியுங்கள் யோவான் 3:8. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது என்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் எந்த இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனும் அவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லுகிறார். If you are born by the Spirit, you are led by the Spirit. பரிசுத்த ஆவியானவராலே பிறந்தவர்களாய் இருப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்களாக இருப்போம். கடினப்பட்டு இப்படிதாங்க, இதுதான் செய்யணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் ஜெபம் செய்யணும், கொஞ்சம் கூட மாற்றக்கூடாதுன்னு சொன்னோன்னா பரிசுத்த ஆவியானவர் நடத்த முடியும். If we think that this is the way it should be, this is the standard, this is the limitation we give to the Spirit of God, then the Spirit of God cannot lead us because we are very static in our ways. We are stuck in our ways. But the Spirit of God is like a wind. நடத்துவார். அவர் ஜெபிக்கிற விதத்தில், அவர் நடத்துகிற விதத்தில் அவருக்கு இடம் கொடுத்து அவர் நம்முடைய ஜீவியத்தை நடத்துவார். ஆனால் ஒழுங்கின் ஆவியானவர். He's a God of peace, he's a God of order, he's a spirit of order. ஒழுக்கம் இல்லாமல் ஆண்டவர் நடத்த மாட்டார், அலங்கோலமாய் ஆண்டவர் நடத்த மாட்டார். ஒழுங்காய் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்றை போல நம்மை நடத்துவார். He will lead us as a wind. அவர் காற்று நடத்தும் பொழுது ஆண்டவர் நிக்கோதேமுவோடு சொல்றாரு, இந்த காற்றோடு நீ போக ஆயத்தமா? அந்த நேரத்தில் அவர் ஆயத்தம் இல்லை. At that point of time he was not ready. He was struggling to accept to be born again. மீண்டும் பிறக்கணும்னு சொல்லும் பொழுது போராடுகிறார். எப்படி ஆண்டவரை மறுபடியும் பிறக்கிறது? போராடுகிறார். ஆனால் பிறகு இயேசு மரித்த பிறகு நாம் வாசிக்கும் பொழுது இதே நிக்கோதேமு
அந்த அடக்க காரியங்களுக்கு உதவி செய்யும்படியா இங்கே கடந்து வருகிறான்னு பார்க்கிறோம். அதில் நாம் கணிக்க கூடும் அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்திருக்கிறது என்று சொல்லக்கூடும். We can probably infer by saying that by Nicodemus participating in the burial of Jesus that he had a real transformation. He was willing to let go of his position of importance of authority and come down and to do something for his Lord. அவருடைய கர்த்தருக்காக செய்வதற்கு ஆயத்தமாய் வருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏற்றுக்கொள்ள, அவரை பெற்றுக்கொள்ள நம் ஆயத்தமாக இருக்கணும். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நடப்பதற்கு முன்பே இயேசு தம்முடைய சீஷர்களை ஆயத்தம் பண்ணிவிட்டார். Before Acts chapter 2 takes place, Jesus has already prepared his disciples. In John chapter 20 verse 22, யோவான் 20வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். And when he has said this, he breathed into them and said to them, receive the Holy Spirit. வாசியுங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கூறினார். எங்கே? ஆதியில ஊதினார், உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே ஊதினார். இப்பொழுது மீண்டுமாய் தம்முடைய சீஷர்கள் மேல் ஊதி என்ன சொல்லுகிறார்? ஒரு முக்கிய காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. Must not forget one important instruction that Jesus gives to them. He says to them what? ஊதுகிறார். ஊதும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு பரிசு கொடுக்கிறேன், நீங்க இப்படி கை கட்டிட்டு நின்னா பரிசு வாங்க முடியுமா? If I am to give you a present and you put your hands across your back and say, yeah, give me the present, can you receive it? No. So it requires the readiness of the recipient. ஏற்றுக்கொள்ளுவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய சுவாசத்தை அங்கே ஊதி, பரிசுத்த ஆவியானவரை அங்கே ஊதி சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அங்கே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவதற்கு அவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த காற்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது இன்னொரு குறிப்பிட்ட காரியத்திற்கு என்று பயன்படுத்தப்படுகிறது. The wind is used for a very important process. It's called the wind winnowing process. தமிழ் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. winnowing என்று சொல்லும் பொழுது இந்த பதரையும் ஷாஃப் இஸ் பதரை, ரைட்? ஆல்ரைட். பதர் அடிக்கிறதா? சரியா அப்படின்னு சொல்றாங்க, நம்ம ஏற்றுக்கொள்வோம். அவங்கள டிரான்ஸ்லேஷன் பிறகு செக் பண்ணிக்குவோம். ஓகே. ஆனால் இது when they do harvesting, அறுவடை செய்த பிறகு அந்த ஹார்வெஸ்டிங் ப்ரோசஸில் பதரையே அந்த காற்று என்ன செய்யும்னா அவர்கள் எடுத்து அடிக்க அடிக்க அடிக்க, ரைட்? நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் அந்த சல்லடையா சொல்லுவீங்க, ஓரமா முரம், அதை எடுத்து அடிக்க 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 அதில் இருக்கிற காற்றுல எல்லாம் போயிடும். சிலர் கையில் எடுத்து போடுவாங்க. தேவையில்லாத காரியம்லாம் அந்த காற்று உதறி தள்ளிவிடும். whatever is not necessary, the wind will blow away. எது தேவையோ அதெல்லாம் அங்கே இருக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது, காற்றாய் வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமில்லாத தேவையில்லாத பதரையை போல் இருக்கிற காரியங்கள், சூழ்நிலை எல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் ஒதுக்கி போடுகிறார். சுத்திகரிக்கும்படியாக அங்கே கடந்து வருகிறார். கர்த்தர் காற்றாயும் அனலாய் அக்கினியாயும் வருகிறார். The Lord comes, the Holy Spirit comes as wind and fire. The Spirit comes today. So today we learn about the wind. காற்றை குறித்து, இந்த காற்று, இந்த சுவாசம், இந்த ரூவாக் மூலமாய் தான் நமக்குள் ஜீவன் இருக்கிறது, சுவாசம் இருக்கிறது. இந்த சுவாசத்தில் நாம் வாழ்கிறோம், ஜீவிக்கிறோம். அப்படியே நாம் எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் அப்படியே தலை தாழ்த்தி, ஆண்டவரே எந்த வகையிலாவது உம்மை தடை பண்ணுகிறேனா என்று என்னை உணர்த்தும் ஆண்டவரே. Lord, am I limiting you? Am I hindering your whole work of the Holy Spirit in my life in any way? Teach me, O Lord. Teach me. அப்படியே தலை தாழ்த்தி கண்களை மூடினவனமாய் செபிப்போம்.
ஆவியானவரே ஸ்தோத்திரம். Yes, Jesus. அவரை தடை பண்ணாதபடிக்கு ஒப்பு கொடுப்போமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனம், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால், உம் வல்லமையால் என்னை திரைத்து அப்படியே இசை வாசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் தேவ பக்தியின் வேஷத்தில் திருப்தி உடையவர்களாய் மாறிட்டோம். ஆனால் உம்முடைய வல்லமையோ மறுதளிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை மன்னிங்கப்பா. Forgive us for denying the power, for rejecting the power that will change us. எங்களை மாற்றுகிற அந்த வல்லமையை நாங்கள் மறுதளித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே திறந்து கொடுக்கிறோம். காற்றாய் வாரும். நாங்கள் இருக்கும் இந்த வாழ்க்கையிலிருந்து எங்களை எடுத்து உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் பயன்படுத்துவீர் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள் எங்களுடைய சுயநலமான அதிருப்தியான அந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுதலை செய்யும்படியாய் செபிக்கிறோம். நீங்க செய்ய விரும்புகிறதை நாங்கள் செய்யணும்பா. நீங்கள் செய்ய விரும்புகிறதை நாங்கள் செய்ய. Yes, Lord. அப்படியே அவரோடு பேசுங்க. Just speak to the Lord. Surrender. Open your lives to the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை திறந்து கொடுத்து அவருடைய கிரியைகளுக்கு இடம் கொடுங்க.
மஷாந்துலு பரகாசந்தோய். வரங்களினாலே எங்களை நிரப்பும். உம்முடைய கனி எங்களுக்குள் காணப்பட கிருபை செய்யும். நாங்கள் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு அல்ல ஆண்டவரே, உயிர் பெற்ற சேனை, உம்முடைய சேனை, பரிசுத்த ஆவியின் சேனை. Holy Spirit, Holy Spirit. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க ஆவியானவரே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. சொல்லுவோமா? நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உந்தனாவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தனாவியின், உந்தனாவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. ஜெபமாய் ஏறெடுப்போம். நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உந்தனாவி, உந்தனாவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தனாவி, உந்தனாவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தனாவியின், உந்தனாவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. இன்னொரு முறை. உந்தனாவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. நாங்கள் இருக்கிற வண்ணமாய் இருக்க மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை மாற்றுகிற அந்த மாற்றத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யும். உம்மை தடை பண்ண மாட்டோம் ஆண்டவரே, உம்மை தடை பண்ண மாட்டோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை நாங்கள் மறுதலிக்க மாட்டோம் ஆண்டவரே. முழுமையாய் அர்ப்பணம் செய்கிறோம். உராபதிரசிக்கல் அருஷா குர்துர் மர்ஹப்பர் ரொப்தில் அர்கர்ரசூர் பர்பின் குர்ஷிகே. என் ஜனத்தின் மேல் என்னுடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்ற விரும்புகிறேன். நீங்க ஜொலிக்கும்படியாக என்னை ஊற்றும்படியாய் விரும்புகிறேன்.
என்னுடைய தரிசனத்துல ஒரு எண்ணெய் விளக்கை பார்க்கிறேன். அந்த எண்ணெய் விளக்கு அப்படி ஆண்டவர் இன்னும் எண்ணெய் ஊற்றுகிறார். அவர் ஊற்ற ஊற்ற அந்த அந்த அனல் இன்னும் மகிமையா எரிகிறது. ஓ ஹோலி கோஸ்ட், thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. தரிசனங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜொலிக்க கிருபை தாங்கப்பா. அபிஷேக வல்லமை இன்னும் எங்களுக்கு வேண்டும் ஐயா. ஒரு திருச்சபையாக இந்த இடத்தில் ஒரு கலங்கரை விளக்காய் நாங்கள் காணப்பட விரும்புகிறோம் ஐயா. உலர்ந்த எலும்புகள் அல்ல, உமக்காய் பிரகாசிக்கிற மலை மேல் கட்டப்பட்ட ஒரு பட்டணமாய் ஜொலிக்க கிருபை செய்யுங்கப்பா. We praise you Lord, we worship you Lord. எங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்களப்பா. அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.